நான் உங்கள் டாக்டர் ஆஷா லெனின் பேசுகிறேன். இன்னைக்கு வந்து ரொம்ப நல்ல நாள். ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து 2 வருஷத்துக்கு மேலே என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து 7 மாதம் கழிச்சு இப்போ ஒரு பையன் பிறந்திருக்கான். இவன் மாசமாக இருக்கும்போது அவ்வளோ விஷயம். இந்தாங்க நான் மாலை போட்டுருவாங்க. இவனுக்கு வந்து இது நான் மாலையாக போடணுமா? தம்பி கழுத்தில் மாலையாக போடணுமா? ஓ இந்த போடவா போடவா போடவா? வாவ் டாக்டர் ரைட்டர் சூப்பரா. எடுத்துலாமா? மாலை எடுத்துலாமா? சரி அம்மா கிட்ட வாங்கிக்கலாமா? அதுதான் பத்துக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு. சொல்லப்பட்டி. இங்கே போய் சாமி பத்தியா? இங்கே பேர் சாமி பத்தியா? சாமி சாமி தம்பிக்கு நல்ல புத்தி கொடுங்க, தம்பி பெரிய டாக்டர் ஆகணும். அப்படிலாம் வேண்டிக்கலாமா? என்ன இது என்னது இது என்னது இது என்னது? இது பேர் பிள்ளையார் சாமி பத்தியா? சாமி கும்பிட்டு பார்க்கலாம். சாமி. அப்புறம் இங்க பேர் இவங்க என்ன மாதா மாதா இங்க பேர் மாதா பேர் கையில குட்டி பாப்பா வச்சிருக்காங்கல்ல பத்தியா? நான் உன்னை வச்சிருக்க மாதிரி வச்சிருக்காங்க பேர் ஒரு குட்டி பாப்பா. இது என்ன இது இந்த இங்க பேர் இது பத்தினா இங்க தண்ணி வளர்த்தவங்க உங்க பேர் இங்க பாத்தி. வாவ் இங்க பேர் தண்ணி கொட்டுது பத்தியா? தண்ணி கொட்டுது பத்தியா? இங்க இங்க சாமி இங்க பேர் கணேஷா. உனக்கு என்ன பேர் வச்சாங்க? உனக்கு என்ன பேர் வச்சாங்க? அப்புறமா கேட்போமா வீடியோ முடிச்சுட்டு? ஒரு அம்மா கூட அம்மா கூட ஆஷாமாக்கு அம்மா கூட அம்மா வேணாம்மா. சரி இங்கே இங்கே பற்றியா இது என்னது? பூ இருக்கா? உனக்கு பூ வேணுமா? இந்தா பூ வேண்டாமா? யார்கிட்ட சொல்ல வேண்டாம். என்ன வயசாகுது மேம்? 1.5 வயசாகுதா? ஆனால் ஏன் பூ வேணா சொல்ற நீ? அதெல்லாம் வேணும். என்ன பயமா இருக்கா உனக்கு என்ன பார்த்தா? என்னை பார்த்தா பயமா இருக்கு. இங்க 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 இது என்னது? இங்க பத்தியா ஆஷா லெனின் எழுதிருக்கு பத்தியா? சங்க காதுல வச்சா சத்தம் கேட்கும். இங்க வைக்கலாமா? கேக்குதா? கேக்குது பேர். வேணாமா? இதுவும் வேணுமா வேணாமா? வேண்டாம் சொல்லு. வேணாமா? வேணும் சொல்லு. நல்லா பேசுறானப்பா? தேங்க்யூடா தங்க, தேங்க்யூ. ஆக்சுவலி சாமிக்கு வச்சிருவோம் போகலாம். நல்ல நல்ல ஹாப்பியாக நீங்கள்லாம் வந்துட்டு சந்தோஷமா குழந்தை இல்லைன்ற ஒரு குறை தீர்த்த கடவுளுக்கு நன்றி சொல்லி தேங்க்யூ. இந்த பூ நான் வச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி என்னென்னா இவன் மாசமாக இருக்கும்போது சொல்லுங்கள், அது நீங்கள் அங்கே உட்காந்துக்கோங்க. இவன் மாசமாக இருக்கும்போது வந்து ஒரே பயந்துட்டாங்க. ஸ்கேனில் வந்து ஏதோ இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை. எதுவுமே பயப்படாத, அறிவோட ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட உலகம் போற்றும் குழந்தை உனக்கு பிறக்கும். அதுக்கு நான் பொறுப்புன்னு. நடந்துச்சா? ஓகே, கை கொடுங்க. ரொம்ப சந்தோஷம். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அடுத்த ஏன் அழுகணும்? எமோஷன் ஆகக்கூடாது. இப்போ ஏன் வாங்க எல்லாரும் எமோஷனாய் ஏன் ஏன் அப்படி? சந்தோஷம் தானே, குழந்தையோட இருக்கீங்க. இப்போ சந்தோஷம் தானே படணும். ஏன் அழுகிறீங்க? சரி அழக்கூடாது. இப்ப நீங்க வந்து இது வந்துட்டு எதுக்காக? இந்த ஆனந்த கண்ணீர் அது? ஓ எனக்கு 2வது கல்யாணம், அவருக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம். ஓ அப்ப நீங்க கை கொடுங்க தம்பி, வாழ்க்கை கொடுத்ததுக்கு. தம்பி நீங்க வந்து கிரேட் 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 கிரேட். சூப்பர் சூப்பர். முதல் கல்யாணம் ஏன் நீங்க டிவோர்ஸ் பண்ணீங்க? அது உடம்பு சரியில்லைங்க மேம். அப்புறம் அவருக்கு எனக்கு கொஞ்சம் அதனால. ஆனா இவங்க வந்து உங்களை மேரேஜ் பண்ணிட்டு இதுலயே குழந்தையோட பயந்துட்டீங்களோ? சரி. நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்தேன் மேம். குழந்தை எங்கேயுமே நான் ஈரோடு நிறைய பார்க்காத ஹாஸ்பிட்டல். அப்போ கையில் ஹாஸ்பிட்டல் என்ன கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நல்லாக்கா. அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு டெஸ்ட் பேபி தான் பண்ணணும். அது பண்ணினாலும் அது டெஸ்ட் பேபி தான் பண்ணணும். அது பண்ணினாலும் அவங்க வந்து 100% அது இது அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைம்ல அவளோட காசு வசதி எதுவும் டெஸ்ட் பேபினா கொஞ்சம் செலவு கூட ஆகும். அப்போ திடீர்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க இது வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அந்த எனக்கு தகுந்த பிரச்சனையை நீங்க அந்த இதுல சொல்லி பேசிட்டு இருந்தீங்க. அப்பதான் நான் சரி நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்துருமே, இங்க ஒரு வாட்டி நம்ம போகலாம் அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட வந்தேன். அது 7 மாசம் கழிச்சு மாசமா நீங்க பேசுனதே எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. அப்புறம் மறுபடியும் வந்தேன். 3 மாசம் கழிச்சு வர சொன்னீங்க, என்னால வர முடியல. 6 மாசம் கழிச்சு வந்து அதே மாசத்துலயே அப்படின்னு. சூப்பர். இப்ப நல்லா கியூட்டா திருன்னு இருக்கா. மாசமா இருக்கும்போது வேற டாக்டர் உங்களை பயமுறுத்திட்டே இருந்தாங்களா?
மூக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நேசல் போர்டு இருக்கு, டவுன் சிண்ட்ரோமா இருக்குமோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நீங்க மருந்து மட்டும் நான் அப்புறம் ஏதோ அனுப்பிச்சு விடுறோம். அப்புறம் ஆனா அடுத்த ஸ்கேன்ல நல்லா இருக்கு. அதுக்கு மருந்து கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் பயப்படாதீங்க, நல்லா இந்த மருந்து சாப்பிட்டு எந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை அப்படின்னு நீங்க சொன்ன வார்த்தையிலே எனக்கு சரி அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு நீங்க சொன்ன வார்த்தையிலே அதுக்கப்புறம் எனக்கு அந்த பிரச்சனையில அந்த இது மைண்ட்ல இருந்து எங்க பார்க்கறதுக்கே நீங்க ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கீங்க. அதுக்குதான் வேண்டுதல மொட்டை அடிச்சிருக்கிறதா நீங்க? நான் இங்க ஃபர்ஸ்ட் டைம் வரப்ப சமயபுரம் கோயில வேண்டிட்டு சாமி நிறைய நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். கடைசியா நான் இங்க வரேன், என்ன நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு அங்க கோயில வேண்டுதல் வச்சுட்டு இங்க வந்தேன்னா 2 மாசம் ஆகுது மொட்டை அடிச்சு. எல்லா குடும்பத்தோட நானும் தம்பியோட மொட்டை அடிச்சு. சமயபுரத்தம்மனுக்கே சமயபுரத்தம்மனோட ஆசீர்வாதத்தோட வந்திருக்கு. சூப்பர், ரொம்ப சந்தோஷம். நானும் வந்து பார்த்துட்டு வந்திருக்கேன், ஒரே ஒரு வந்திருக்கேன். சமயபுரம் வந்ததுல அந்த ஒரு அடிகளா இருப்பாரு, அதுவா அந்த கோயிலா இல்ல அது திருச்சி தாண்டி ஒரு கோயில் வந்திருக்கேன். திருச்சியிலேயே சமயபுரம் மாதிரி. ஓகே ஓகே ஓகே, அது நான் வந்திருக்கேன். மேல்மருவத்தூர் தான் நான் வந்ததில்லை, சமயபுரம் நான் வந்திருக்கேன். ஓகே சூப்பர். ஸோ எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க, பிளஸ் பண்ணுங்க. என்கிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்கிற எல்லா பேஷண்ட்ஸும் நல்லபடியாக கன்சீவ் ஆகி எல்லாரும் குழந்தை பெற்று அறிவோட ஆரோக்கியத்தோட நீண்ட உலகம் போற்றும் குழந்தைகள் பிறக்கணும். நான் தொற்ற எல்லா பேஷண்ட்டும் கடவுள் தொடரணும். எப்படி இவங்களை சமயபுரத்து அம்மா தொட்டாங்களோ அதை அப்போ வாங்க நம்ம கட்டி பிடிச்சிக்குவோம். நீ ஃபேஸ் காமிச்சிடாதீங்க, ஃபேஸ் காமிச்சிடாதீங்க. அந்த சமயபுரத்து மாரியம்மனே வந்து உங்களுக்கு மகனை கொடுத்துருக்காங்க. நல்ல வீட்டுக்காரவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லை, நீங்க எனக்கு வரவங்க என்கிட்ட வரவங்க எல்லாம் மாசம் வேண்டிப்பீங்களா? கண்டிப்பா. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அந்த மாதிரி என்ன மாதிரி அழுக இனிமே அழுக மாட்டீங்களா? நீங்க அழுது எனக்கு கஷ்டமா இருக்கு, கண்ணு ஃபுல்லாக போய் சிவந்துருச்சு. ஓகே, நீங்க வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு அக்கா எனக்கு இல்லைன்னு எனக்கு ஏக்கமா இருக்கு. கை கொடுங்க. தங்கச்சி எல்லாரும் சொத்து வேணும், நகை வேணும், பங்கு பிரிக்கணும்னு சண்டை போடுற இந்த காலத்துல உங்க கட்சியிலே ஒரு கருகமணி தான் போட்டிருக்கீங்க. ஆனா தங்கச்சியோட ஐவிஎஃப் வரைக்கும் அவ்வளோக்கும் பணம் கொடுத்து செலவழிச்சு உதவி பண்ற அக்கா தான் பிள்ளைகளுக்கு தனக்குன்னு வச்சுக்கணும்னே தானே இருக்காங்க. எப்படி உங்களுக்கு இப்படி மனசு வந்துச்சு? 4 பொம்பளை பிள்ளைங்க பிறந்தா அந்த வீடே கடவுள் இருக்கிற வீடு, கோயில். இருந்தாலும் அந்த கஷ்டத்துலயும் ஒரு ஏழ்மையிலயும் தங்கச்சிக்கு ஒரு குழந்தை வேணும்னு நினைச்சு இப்படி ஒரு அக்கா, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் அக்கா தங்கச்சியோட பிறக்கலையேன்ட்டுன்னு. ஆனா எனக்கு தங்கச்சி இருக்காங்க, சரண்யான்னு சொல்லிட்டு, எனக்கு ஜூனியர் தான், அவளை என் கூட பிறக்கா தங்கச்சி தான். ஸோ ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. இந்த பூ நான் எடுத்துக்கிறேன். ஸ்வீட்ஸ் வந்து என் பிள்ளைகள்லாம் சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துருவேன், சரிங்களா? தேங்க்யூ தேங்க்யூ. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். லவ் யூ ஆல். நன்றி.